நன்மை செய்வார். பரிபூர்ண ஓ பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கோ. நீர் பராக்கிரமமே. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா. சரிமலாதனலரியா தனரே. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம். பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே. ரெண்டு கைகளை அப்படி விரித்து உயர்த்தி கண்களை ஏறெடுத்து, பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே. ஆமென். பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமமே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். இயேசுவின் நாமத்திலே இந்த 18வது நாள் ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று புதிதாய் வந்திருக்கிறவர்களை வாழ்த்துகிறேன். கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து கவனிக்கிறவர்களையும் வாழ்த்துகிறேன். ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கிருபையாய் நடத்தி வருகிறார். பெற்றிடுவோம் விசுவாசத்தாலே. ஜெபித்ததையும் இழந்ததையும் இரட்டிப்பாக. எத்தனை பேர் நம்புறீங்க? என் ஜெபம் எல்லாம் பதிலாய் மாறப் போகிறது. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த சமூகத்தில் நீங்க அழும்போது உங்களை பார்த்தா நீங்க அழுறீங்கன்னு தெரியும். ஆனா எதுக்கு அழுறீங்கன்னு அவருக்கு தெரியும். ஆமென். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். அவர் பார்க்கிறார். அவர் அறிந்திருக்கிறார். பார்க்கவே பார்த்து, கேட்கவே கேட்டு அறிந்திருக்கிறேன். பார்க்கிறார், கேட்கிறார், அறிந்திருக்கிறார். ஆமென். என் ஜெபம் எல்லாம் பதிலா. சொல்லுங்க, என் காத்திருப்பு வீணாகாது. காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் பெருமழை பொழிந்திடும், பெருமழை பொழிந்திடும். என் துதியெல்லாம் ஜெயமாக மாற்றங்களை உண்டாக்கும், மாற்றங்களை உண்டாக்கும் மாறாதவர். பெற்றிடுவோம் விசுவாசத்தாலே. ஜெபித்ததையும் நாம் நினைப்பதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட
கரங்களை உயர்த்தி பரிபூர்ண ஜீவன் நீ பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கோ. ஆமென். கர்த்தர் மனம் இறங்கினாலே அவர் கையை நீட்டிடுவார். அவர் மனதுருகி கையை நீட்டுகிறார். அவருடைய மனம் இறங்கிட்டனாலே அந்த கை நீண்டுரும். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற, ஆமென், அமர்ந்திருக்கிற, எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒருவருடைய ஜெபமும் வீண் போக கர்த்தர் விட மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சில தொடர்ந்து இந்த வாரம் நமக்கு ஜெபம் உண்டு. மாலையும் நடைபெறும். மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். இந்த வாரம் முழுவதும் வெள்ளிக்கிழமை வரை இந்த பிரேயர் இருக்கும். தொடர்ந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில சாட்சிகளை கர்த்தருக்கு மகிமைக்காக வாசிக்கிறேன். ஸ்ரீஜா அப்படிங்கிறவங்க சாட்சி கொடுத்துருக்குறாங்க. எனது மகன் குமரேஷ் வயது 10, 5ஆம் வகுப்பு படிக்கிறான். படித்து வந்தான். ஒரு நாள் ஸ்கூல் போயிட்டு வரும்போது அவன் கால் முட்டு வலிக்கிறது என்று கூறினான். கீழே விழுந்திருப்பான் என்று கருதி நாங்கள் அவனை வைத்தியரிடம் கொண்டு சென்றோம். அவர்கள் எண்ணெய் தடவி விட்டார்கள். அதன் பிறகு வலி குறையவில்லை. இது அதிகமாக இருந்ததுனால ஹாஸ்பிட்டலில் போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம். அப்பொழுது சொன்னாங்க, முட்டில் கட்டி இருக்கிறது போல இருக்கிறது, எனவே நீங்கள் ஃபுல் ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க என்று சொன்னார்கள். நாங்கள் ஃபுல் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது கட்டி இருக்கிறது என்று கன்ஃபார்ம் பண்ணார்கள். அந்த கட்டி சந்தேகமாக இருக்கிறது. அதை பயாப்சிக்கு அனுப்ப வேண்டும். அதை பார்த்துவிட்டு அதை அனுப்பி பார்த்தார்கள். அதை அனுப்பி பார்த்துவிட்டு அதை கேன்சர் கட்டி என்று உறுதி செய்தார்கள். நாங்கள் என்ன செய்வது என்று அறியாமல் குடும்பமாய் கலங்கி நின்றோம். நாங்கள் ஒரு தேவனை அறியாத குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவர்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற விசுவாசத்தில் நாங்கள் உறுதியாக இருந்தோம். உடனே நாங்கள் பிள்ளையை திருவனந்தபுரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம். டாக்டர்கள் பிளட் டெஸ்ட் போன்ற பலவித டெஸ்ட் எடுத்தார்கள். மேலும் எங்களிடத்தில் ட்ரீட்மெண்ட்டுக்கான போதிய பணம் இல்லாதிருந்தது. ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவு 8 லட்சம் கேட்டார்கள். கட்டி எலும்பில் இருந்ததினால் கட்டியை அகற்ற முடியாது, பிள்ளையின் காலை எடுத்துதான் ஆக வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் பிறகு அட்மிட் செய்வதற்கு மற்றும் ட்ரீட்மெண்ட்டுக்கான தொகையை செலுத்தும்படி கூறினார்கள். அப்பொழுது நாங்கள் FGBC சபையில் ஆகஸ்ட் மாதம் ஜெயம் என்ற தலைப்பில் நடந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கலந்து கொண்டோம். அனைத்து வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்திலும் கலந்து கொண்டு கண்ணீரோடு ஜெபித்து வந்தோம். இங்கே வந்து குமரேஷை கொண்டு வந்து ஜெபித்து விட்டு நாங்கள் திரும்பி சென்றோம். டாக்டர் எங்களிடம் ஆப்ரேஷன் செய்து காலை எடுத்தே ஆக வேண்டும் என்று கூறினார்கள். நாங்கள் ஆப்ரேஷன் வேண்டாம் என்று டிஸ்சார்ஜ் செய்து விட்டு பின்னர் சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் செய்தோம். 5 மாதங்கள் அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்தார்கள். ஆண்டவருடைய கிருபையினால் காலை எடுக்காத அளவுக்கு கட்டியை அகற்ற கர்த்தர் கிருபை செய்தார். அதே நேரத்தில் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவு முழுவதையும் கர்த்தர் கிருபையாய் சந்தித்தார். 1 வருடத்துக்கு பிறகு ஸ்கேன் செய்ததில் நுரையீரலில் கொஞ்சம் பாதிப்பு இருப்பதாகவும் சொன்னார்கள். மறுபடியும் அட்மிட் செய்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அந்த நேரத்தில் தான் FGBC நம்முடைய சபையிலே ஜெபிக்க கேட்டிருந்தோம். இங்கே சபையார் அனைவரும் அவனுக்காக ஜெபித்தீர்கள். ஜெபித்த பிறகு மறுபடியும் ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அவன் நன்றாக இருக்கிறான் என்று சொன்னார்கள். அவன் 2 வருடமாக ஸ்கூலுக்கு போகவில்லை. ஆனால் இப்பொழுது அவன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். தினமும் ஸ்கூலுக்கு போயிட்டு வருகிறான். கர்த்தர் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எப்படி இருக்கும்? ஆமென். 5ஆம் வகுப்பு படிக்கிற பையன் கால் எடுக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்க விசுவாசித்தீங்கன்னா தேவ மகிமையை காண்பீங்க. இன்றும் அவர் அற்புதம் செய்ய வல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. நாம் நினைப்பதற்கும்
வேண்டுவதற்கும் சொல்லுங்க மேலாய் glory வெட்கப்பட்ட ஈடாய் நன்மை செய்வார் பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே ஜோதிகளின் பிதாவே ஆமென் பரிபூர்ண ஜீவன் ஜெகதீஸ்வரி அப்படிங்கிற ஒரு சகோதரி சென்னையிலிருந்து 15 வருடமாக நான் மூட்டு வலி முடக்குவாதத்தினால பாதிக்கப்பட்டேன். இந்த நோய் இது நோய் இல்லை, இது மந்திரிக கட்டு என்று என் குடும்பத்தினர் சொன்னார்கள். என் குடும்பத்தில் நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டேன். குடும்பத்தில் எதிர்ப்பு, இதனால சபைக்கு போக முடியாத தடைகள். என் கணவர் இறந்த 5 வருடம் ஆகிவிட்டது. 13/8/25 அன்று அவருக்கு நினைவு நாள். அந்த நாளில் குடும்பத்தில் உள்ளவர்கள் சொன்னார்கள், ஒரு குறிப்பிட்ட கோயிலில் போய் திதி கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். நான் வரமாட்டேன் என்று சொன்னேன். குடும்பத்தில் பல பிரச்சனைகள், எதிர்ப்புகள், அதனால் என்னால் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை. நான் அமைதியாக இருந்தேன். எல்லாரும் போய்விட்டார்கள். உடனே நான் முழங்காற்படியிட்டு கையை உயர்த்தி, எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நான் ஜெபித்தேன். அப்படி ஜெபிக்கும் போது தான் அன்று அந்த 13ஆம் தேதி ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஆன்லைன் மூலமாய் கலந்து கொண்டேன். வார்த்தை என்னை நோக்கி வந்தது, என் நம்பிக்கையை குணமாக்கும் ஆண்டவரே என்ற வார்த்தை வந்தது. அது மாத்திரமல்லாமல் நீங்கள் பொருத்தனையோடு ஜெபம் பண்ணுங்கள் என்றும் ஜெப நேரத்தில் சொல்லப்பட்டது. ஆண்டவர் உணர்த்துவார், அதை நீங்கள் பொருத்தனையாய் வையுங்கள் என்று நானும் ஜெபிக்க உட்காரும்போது கர்த்தர் உணர்த்தினார். என்னை போல ரட்சிக்கப்பட்டு விடுதலையாய் சபைக்கு போக முடியாமல் இருக்கிறவர்களுக்காக அந்த நேரத்தில் நான் பாரப்பட்டு மிகவும் அழுது ஜெபித்தேன். பொருத்தனையோடு ஜெபித்தேன். இப்படிப்பட்டவர்களுக்காக நான் இனி ஜெபிப்பேன் என்று. அன்று மதியம் எல்லாரும், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வீட்டுக்கு வந்தார்கள். கோயிலுக்கு கண்டிப்பாக அன்று போய் திதி கொடுக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் எல்லாரும் வந்து சொன்னாங்க, கோயிலுக்கு போக வேண்டாம், எதுவும் படைக்க வேண்டாம், எங்களுக்கு வேற வேலை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள். என் மனதில் கலங்கிய காரியத்தில் மாறுதலாய் முடிய செய்த தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஆமென். ஆளுக்கு கர்த்தர் நம்ம எப்படி உணர்த்துறாரு அப்படி ஜெபம் பண்ணிடணும். கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சகோதரி எழுதி கொடுத்துருக்க ரூபி அப்படிங்கிறவங்க, என்னுடைய தம்பி பேரிங்டன் குடல் கேன்சர் இருந்தது. இதனால் நாங்கள் குடும்பமாய் சபையில் வந்து ஜெபித்தோம். சபையிலும் என் தம்பியின் பெயர் சொல்லி 2 வாரம் முன்பு ஜெபித்தார்கள். மறுபடியும் நாங்கள் ஸ்கேன் செய்து பார்த்ததில் ஆச்சரியமான அந்த கேன்சரின் அணுக்கள் மிகவும் குறைந்து, டாக்டர் சொன்னாங்க இவ்வளோ சீக்கிரம் குறைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று. ஆச்சரியப்படும் அளவுக்கு கர்த்தர் கிருபையாய் கிரியை செய்திருக்கிறார். கர்த்தர் நிச்சயம் பரிபூர்ண சுகத்தை கொடுப்பார் என்று நம்பி இருக்கிறோம் என்று சாட்சி கொடுத்திருக்கிறாங்க. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே ஜோதிகளில் ஆமென் பரிபூர்ண ஜீவன். பிரவீனா அப்படிங்கிறவங்க சாட்சி கொடுத்திருக்கிறாங்க. நான் தற்போது திண்டுக்கல் மாவட்டத்தில் நீதிபதியாக பணியாற்றி வருகிறேன். 2019ஆம் ஆண்டு எனக்கு திருமணமானது. திருமணத்துக்கு பின்னால் 2021ஆம் ஆண்டு வரை எனக்கு 3 முறை கருச்சிதைவு ஏற்பட்டது. அதன் பிறகு நான் கருத்தரிக்கவே இல்லை. அநேக நாள் ஜெபத்திற்கு பின்பு 2023 நவம்பர் மாதம் கருத்தரித்தேன். முதல் 5 மாதம் கர்ப்பம் நன்றாக இருப்பதாக தான் டாக்டர்கள் சொன்னார்கள். 6வது மாதம் தொடங்கும் போது ஸ்கேன் செய்து டாக்டர் கருவில் உள்ள பிள்ளைக்கு இருதயத்தில் ஓட்டை இருப்பதாகவும் மூளை வளர்ச்சி நின்று விட்டது, மேலும் நிறைய சிக்கல்கள் இருப்பதாகவும் சொன்னார்கள். மிகவும் பயந்த நான் இன்னொரு டாக்டரிடத்திலும் பரிசோதித்து பார்த்தேன். அப்பொழுது சிசுவின் மரபணுவில் பிரச்சனை இருக்கிறது என்று வலி மிகுந்த சோதனைகள் செய்து மும்பை அனுப்பினார்கள். டெஸ்ட் ரிப்போர்ட்டில் எதுவும் எனக்கு சாதகமாகவில்லை.
இந்த நிலையில் 7வது மாதத்தில் பிரசவிக்க வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டது. பிள்ளை மரித்தே பிறந்தது. மிகவும் அழுது புலம்பினேன். அதன் பின்பு கருத்தரிப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்ற மனநிலைக்கு நான் வந்துவிட்டேன். ஆனாலும் கர்த்தர் சங்கீதம் 107:41 வம்சத்தை மந்தையை போலாக்குவேன் என்ற வார்த்தையை கொடுத்தார். அதை பிடித்து நான் செபித்தேன். பாடுகளை கடக்க கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தேன். தேவன் மறுபடியும் என்னை கருத்தரிக்க செய்தார். இந்த பிள்ளைக்கு மரபணு பிரச்சனை, இது சோதனை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கிருபையினால அந்த மரபணு கோளாறு இல்லை என்று ரிப்போர்ட் வந்தது. இந்த நிலையில்தான் நான் நீதிபதி ஆவதற்கான தேர்வு வந்தது. அதில் தேர்ச்சி பெற்றேன். நான் பிள்ளையை கற்பம் தரித்து 4 நாட்களிலே பதவி ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்கள் சொன்னார்கள், இது உங்களுக்கு 5வது கற்பம், அசையக்கூடாது, கண்டிப்பாக பெட் ரெஸ்டில் தான் இருக்க வேண்டும், நீங்கள் பிரயாணம் செய்தால் கண்டிப்பாக கருச்சிதைவு ஏற்படும் என்று சொன்னார்கள். ஆனால் எனக்கு அப்பொழுதுதான் ஜாயின் பண்ணதுனால கண்டிப்பாக பிரயாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது. கர்த்தர் எனக்கு இது தந்தது. யாரும் என்னிடத்திலிருந்து இதை பறித்து கொள்ள முடியாது என்ற விசுவாசத்தோடு ஜெபத்தோடும் என் கற்ப காலத்தில் சுமார் 7000 கிலோமீட்டர்கள் என் பணி நிமித்தமாக வெவ்வேறு ஊர்களுக்கும் பயணம் செய்தேன். இந்த நாட்களில் தான் நம்முடைய சபையிலே கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு செய்தியையும் அது என்னை பலப்படுத்தினது. இங்கே கொடுக்கப்படுகிற செய்திகளை வைத்து ஒவ்வொரு ஆராதனையிலும் ஆன்லைன் வழியாக இணைந்திருப்பேன். இங்கே பாடப்படுகிற பாடல்களை நான் மறுபடியும் பாடிக்கொண்டே இருப்பேன். இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் என்னையும் என் குழந்தையும் கர்த்தர் காப்பாற்றி கடந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி அழகான ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். இழப்புகளை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிற என் வாழ்க்கையை புறஜாதிகள் முன்பாக கர்த்தரின் தலையை உயர்த்தி ஒரே நேரத்தில் பிள்ளையையும் நீதிபதி வேலையும் கொடுத்து இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஜெபித்ததையும் இழந்ததையும் இரட்டிப்பாக பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசத்தை விட்டுறாதீங்க. இந்த வார்த்தையை வைத்து அதிகமாக ஜெபம் பண்ண பழகணும். 3 முறை அவங்களுக்கு இல்லை, அதுவும் 3வது முறை 7 மாதம் வரை இருந்துட்டு அப்போ பெரிய பிரச்சனை. அப்போ இனி கருத்தரித்தே தான் பிரச்சனை உங்களுக்கு. அப்படிப்பட்ட நிலையில் கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை, வம்சத்தை மந்தையை போலாக்கும். இந்த வார்த்தையை வைத்து செபிக்க. சரி, அதனால தான் ஆண்டவர் எதுக்கு கொண்டு வசனத்தை தர்றார் அப்படின்னா, அது கொஞ்ச நேரம் கேட்டுட்டு இன்னைக்கு பிரசங்கம் நல்லா இருந்து அப்படி போகிறதுக்கு இல்லை. அதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், அதை செய்ய தவறுறோன்னா நம்ம ஆசீர்வாதத்தை நம்மளே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படி தெரியுமா, தட்டிகிட்டே இருக்கிறோம். ஆனால் கேட்டால் சொல்லுவோம், ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்யலைன்னு. ஆண்டவர் சொல்லுவோம், உனக்கு நான் செய்யவே மாட்டேன், நான் உன்னை எவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறேன், நான் பேசுகிற வார்த்தையெல்லாம் எங்கே அப்படி கேட்டால் ஆண்டவர் பார்த்தீங்களா, அந்த வெள்ளி காசில் ஒன்று தொலைஞ்சதும் ஒரு அம்மாவுக்கு நெஞ்சு பக்கு பக்குன்னு அடிக்குது. ஏன்னா மணவாளன் வரும்போது அந்த தொலைஞ்ச வெள்ளி காசு இல்லைன்னு அந்த அம்மாவுக்கு எது கேன்சல் ஆகும் தெரியுமா? மேரேஜ் கேன்சல் ஆகும், போட்டு போயிடுவார். நான் சிக்கன் பிரியாணி வச்சிருக்கிறோம், நீ என்ன பிரியாணி வச்சாலும் நான் கொடுத்த அந்த 10 வெள்ளி காசு எங்கே, அது இல்லைன்னா அவுட்டு. பாருங்க எவ்வளோ உடனே அந்த பயத்தை பார்த்தீங்களா, உடனே விளக்கை கொளுத்தி பெருக்கி அதை கண்டுபிடிச்சது. அப்பாடா, யூத முறைமையின்படி மணவாளன் வருவார். வரும்போது இவங்க எண்ணி கொடுக்கணும். 1 2 3 4 9 1 இன்னொன்று எங்கே போச்சு அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த 10ஐயும் எண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் தந்த வார்த்தை நமக்குள்ளே விதைக்கப்படுகிற வார்த்தை நம்முடைய இருதயம் நல்ல நலமா இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில அநேக பலவீனர்கள் நான் பேர் வாசிக்கிறேன், நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நிரோஷா அப்படிங்கிற ஒரு 31 வயது பிள்ளை பிரெயின் டெட் ஆகி கிரிட்டிக்கலான நிலையில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. கர்த்தர் ஒரு அதிசயம் செய்யணும். கோபி 45 வயது, பிரெயினில் பிளட் கிளாட் ஆகி
ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான நிலையில் இருக்கிறதா செவிக்க கேட்டார்கள். ராபின்சன் 35 வயது, கிட்னி ஃபெயிலியர் ஆகி மூச்சு விட முடியாமல் பேச முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த வருகிற புதன்கிழமை அவருக்கு ஒரு செஸ்டில் கூட ஒரு ஆப்ரேஷன் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. 35 வயசு தான் ஆகுது. சைமன் 50 வயது, பித்தப்பையில் கேன்சர் 4th ஸ்டேஜ் கிரிட்டிக்கலான நிலையில் இருக்கிறாங்க. ரஞ்சித் 28 வயது, பிளட் கேன்சரில் பாதிக்கப்பட்டு கிரிட்டிக்கலாக இருக்கிறதா செவிக்க கேட்டிருக்கிறாங்க. கல்பனா 29 வயது, தலையில் அந்த பிள்ளைக்கு ஒரு டியூமர் இப்போ கோமா ஸ்டேஜில் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறதாய் செவிக்க கேட்டிருக்கிறாங்க. பால் 78 வயது, 2 முறை அட்டாக் இப்போ ஹார்ட் ஃபங்க்ஷன் 75% ஆகலை, ரொம்ப கஷ்டப்படுறதாய் செவிக்க கேட்டிருக்கிறாங்க. நிர்மலா 37 வயது, 2 கிட்னியும் செயலிழந்த நிலையிலே காணப்படுகிறார்கள். கஸ்தூரி 64 வயது, ஹார்ட் அட்டாக் இப்பொழுது ஆப்ரேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் விடுதலை கொடுப்பாராக. இருதயராஜ் 83 வயது, சிறுமூளையில் பிளட் ப்ளீடிங் ஆகி நாளைக்கு ஆப்ரேஷன் சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யணும். டியானா அப்படிங்கிற 2 வயது குழந்தைக்கு இன்னைக்கு ஒரு சர்ஜரி நடக்கிறது. கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும். சாதிகா என்கிற 1 வயது குழந்தைக்கு வயிற்றில் தலையில் கேன்சர் இருக்கிறதாய் செவிக்க கேட்டிருக்கிறாங்க. முத்துக்குமார் 35 வயது, கழுத்தில் கேன்சர். கிரேஸ் 67 வயது, பிரெஸ்ட் கேன்சர் 4th ஸ்டேஜ். ஃபாத்திமா டேவிட் 67 வயது, பிரெஸ்ட் கேன்சர். வள்ளி அவங்களுக்கு சரீரத்தில் கேன்சர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப ஒரு பலவீனமான நிலையில் இருக்கிறாங்க. ரெஜினால் தேவராஜ் கணையம் கல் ஈரல்ல கேன்சர். சார்லஸ் 67 வயது, அவங்களுக்கும் சேம் கணையம் ஈரல்ல கேன்சர் செவிக்க கேட்டிருக்கிறாங்க. ரேமா என்கிற ஒரு வாலிப பிள்ளைக்கு L5 டிஸ்க் ப்ராப்ளம், ரொம்ப வலி தாங்க முடியாமல் அந்த பிள்ளை கஷ்டப்படுறதாய் செவிக்க கேட்டுக்கொண்டார்கள். ஸ்டெல்லா என்கிறவங்க முதுகு எலும்பு பிரச்சனைகளால் இப்போ நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் காணப்படுறாங்க. இன்றைக்கி நிறைய கேன்சர், அதுவும் 1 வயசு பிள்ளை தொடங்கி முதியோர் வரைக்கும். கொஞ்சம் நம்ம சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி, தகப்பனே கிருபையா இறக்க செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்க ஜெபம் எல்லாம் பதிலாக இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். நீர் சர்வ வல்லவர் அப்பா, கிருபையா இருக்கும் அப்பா. உங்க வல்லமைக்கு முன்னாடி இந்த கேன்சர்லாம் ஒண்ணுமே இல்லப்பா, எந்த பலவீனமும் ஒண்ணு இல்லப்பா. நீர் ஆண்டவர் இல்லாத வைகளையும் இருக்கிறதை போல உருவாக்கி வரவழைக்கிற தேவர். இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். சுகம் உண்டாவதாக, சௌக்கியம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, ஜீவன் உண்டாவதாக. எல்லா வியாதிகள் மாறட்டும். கோமா ஸ்டேஜில் சில பிள்ளைங்க இருக்கிறதா சொன்னாங்கப்பா, கண் திறக்கட்டும்பா. செயல்படாத மூளைகள் செயல்படட்டும். ஓ ரிபாலபா தடரபா சதரா, செயல்படாத கிட்னி எல்லாம் செயல்படட்டும். ஹார்ட் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகட்டும். உச்ச தலை முதல் உள்ள கால் வரை இரத்தத்தின் வல்லமை. ஓ ஜீசஸ், ஜீசஸ். மனமிறங்கு ஜோதிகளின் பிதாவே, மனமிறங்கு. இந்த கேன்சர் அவ்வளவு கேன்சல் பண்ற இயேசுவின் நாமத்தில். ஓ ரிபலபரபா, அந்த கேன்சர் அணுக்கள் அது இல்லாமலே போயிடட்டும்பா. ஒரு விடுதலை, 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 விடுதலை. கொஞ்சம் அந்நிய பாஷையில், அந்நிய பாஷையில் இந்த போராடுகிற இந்த கேன்சர்ங்கிற பலவீனத்தை இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கிறோம். விடுதலை. கட்டிகள் மறைகிறது, கட்டிகள் வலி 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 மாறுகிறது, வேதனை நீங்குகிறது. சுகம் சுகம் ஜீசஸ் நேம், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக, சௌக்கியம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக. கிருபையாயிருக்கும்.
எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, உங்க நாம மகிமைக்காக இந்த பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுங்கப்பா. நீர் மகிமைப்படுவீரா. இன்னும் பெயர் சொல்லாம நிறைய பேர் இதுல உண்டுப்பா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளும். நீர் செய்து விட்டீரப்பா. நீர் கொடுத்த சுகத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை பதிலாய் மாற்றுகிறதற்காக நல்ல கரங்களை தட்டி ஆமென். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த நேரத்தில் ஆட்டிசம்னால பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இன்னைக்கு காலையில் 2 பேர் அந்த ஜெப குறிப்பு அனுப்பியிருந்தாங்க. ஒருத்தங்க டெக்ஸ்ட்ல அனுப்பியிருந்தாங்க, இன்னொருத்தங்க வாய்ஸ்ல அனுப்பியிருந்தாங்க. அந்த வாய்ஸ் நோட்டில் அனுப்பினவங்க அழுகன்னா அப்படி அழுக தாங்க முடியல. அவங்க அதில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, பிள்ளை நைட்டு தூங்கினாலே போதும் அப்படின்னு. அவங்க அதாவது குணாகுணம் கேட்டு இப்போ எப்படி வந்துட்டாங்கன்னா, என் பிள்ளை நைட்டு தூங்கினாலே போதும், அவ்வளோ வலி வேதனை. இதுக்கு உலகம் ஒருவேளை ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் அவரும் நோய்களை எல்லாம் குணமாக்கிட்டு. ஆமாம், அந்தந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய வலி. எனக்கு தெரியும் ஒரு ஃபேமிலி, அந்த பையன் இப்போ ரொம்ப பெரிய பையன், அந்த ரூம் விட்டு வெளியே வர முடியாது. அவங்க அம்மாவை கொஞ்ச நேரம் பார்க்கலன்னா ரொம்ப ஹைப்பராக அவர் ரியாக்ட் பண்ணுவான். கூட இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக. சில பிள்ளைங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, எதுவும் பேச மாட்டாங்க. சில பிள்ளைங்களை தூக்கி தோல்லையே வச்சிருக்கணும். அன்னைக்கு ஒரு 8 வயசா 10 வயசு பிள்ளைய ஒருத்தங்க தூக்கிட்டு வராங்க. பிள்ளை வெயிட்டு கீழே வைக்க முடியாது, அவங்க அப்பா தூக்கிட்டே இருக்கிறார். அந்த பிள்ளையும் கொஞ்சம் வெயிட்டு, தோல்லையே வச்சிருக்கணும், கீழே வைக்க முடியாது. சில பிள்ளைங்க ரொம்ப வயலண்ட் ஆவாங்க, அவங்களுக்கு சில ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் ரொம்ப வயலண்ட் ஆவாங்க. அது இப்போ அதனால் பப்ளிக்காக கொண்டு போக முடியாது. இப்படி பல விதம். அது சிலருக்கு பார்க்குறவங்களுக்கு புரியாததுனால என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளை என்ன பண்ணுவாங்கன்னா சத்தம் போட்டுருவாங்க. அப்படி சத்தம் போடும்போது அந்த பெற்றோருக்கு அந்த பெயின் இருக்குல்ல, அது தாங்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் இப்படி தான், அவருக்கு பையனுக்கும் இந்த சில பிள்ளைங்கள் பேச்சு வராமல் இருக்கும்போது அந்த பிள்ளைங்க சத்தம் போடும். அவங்க ஏதோ அவங்க ஃபீலிங்ஸையோ அல்லது ஏதோ ஒரு மெசேஜோ அவங்க கன்வே பண்ண விரும்புகிறாங்க. அப்படி அவங்க ஹோட்டலில் சாப்பிட உட்காந்துருக்கும்போது அந்த பிள்ளை சத்தம் போட்டுட்டான். அது ஏதோ சொல்ல வருது அல்லது ஏதோ சாப்பிட்றதுக்கு கேட்க வருது. பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் ஒரு மாதிரி சத்தம் போட்டதுனால இவங்க அந்த சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு வாங்கிட்டு சாப்பிடாம அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. சரி, இதெல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல். நம்ம இன்னொருத்தங்களுக்கு நம்ம குறை சொல்ல முடியாது, அவங்களுக்கு இது தெரியாமல் இருக்கலாம். ஆமாம், இந்த நிலைகள் மாறணும். ஒருவேளை இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க இந்த ஜெபத்தை நீங்கள் பார்க்கலாம். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் செய்கிறோம். நன்மையான எந்தையும் சோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வரும் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஒரு விஷயம், எல்லாரும் கைகளை உயர்த்தி அப்பா, இந்த ஆட்டிசம்னால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களை தருங்க. கொஞ்சம் பாரத்தோடு, உங்களுக்கு அப்படி ஏதாவது பிள்ளைங்களை தெரியும்னா அந்த பிள்ளைய சொல்லி கர்த்தர் மனம் இறங்கும். ஒரு விடுதலை. நீங்க பெருமூச்சு விட்டு எப்பத்தான்னு சொன்னாலே போதும்பா. நீங்க பெருமூச்சு விட்டு எப்பத்தான்னு சொன்னா பிள்ளைகளுக்கு விடுதலை. நீங்க சொல்றது வரதான் இந்த வியாதி இருக்கும், நீங்க சொல்றது வரதான் இந்த கட்டு இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் இது எப்பேற்பட்ட கட்டா இருந்தாலும் இந்த கட்டு அவிழ்க்கப்படுவதாக. பரிபூர்ண
பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே. ஒரு 2 நிமிஷம் முழங்கால் போட முடிந்தவங்க இந்த பிள்ளைகளுக்காக அப்படியே கைகளை உயர்த்தி, அப்பா அப்பா இந்த பிள்ளைங்களை காப்பாத்துங்கப்பா, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா. அப்பா இந்த பிள்ளைங்க வாழ்ந்திருக்கணும்பா. அப்பா இந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும்பா. அப்பா அப்பா நீங்க இப்ப செய்யணும், இன்னைக்கு செஞ்சே ஆகணும், இன்னைக்கு செஞ்சே ஆகணும். அந்த பிள்ளைங்க காதுல உங்க விரல வைங்கப்பா, அந்த பிள்ளைங்க வாயில உங்க உமிழ வைங்கப்பா. பெருமூச்சு விட்டு எப்பத்தான்னு சொல்லுங்கப்பா. ஒரு சுகம் உண்டாகட்டும்பா, ஒரு விடுதலை உண்டாகட்டும்பா. அதிகாரமுள்ள வல்லமையுள்ள உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்திலே இந்த ஆட்டிசம் என்கிற அந்த கட்டை நாங்கள் இப்பொழுது உம்முடைய வல்லமையின் அக்கினியினாலே சுட்டரிக்கிறோம். நாவுகள் திறக்கப்படுகிறது, பிள்ளைங்க பேசுறாங்க, நார்மலா ரியாக்ட் பண்ண போறாங்க. In the mighty name of Jesus Christ. கிருபையாயிரக்கும், கிருபையாயிரக்கும். கர்த்தர் அதிசயம் செய்வீராக. இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். இதுவரை தகப்பனே இனிமேலா ஆமே நாம் நினைப்பதற்கோ நாம் வேண்டுவதற்கோ மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே. அப்பா பரிபூர்ண அருமையான இப்படிப்பட்ட பாதிப்பில் இருக்கிற பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோரே, அந்த பிள்ளைகளை கர்த்தர் தந்த பொக்கிஷமாகவே பாருங்க. இவன் ஏன் இப்படி பிறந்தான்? உலகம் 1000 சொல்லும், ஆனா அவனை ஜனிப்பித்தவர் சொல்லுவார், தேவனுடைய கிரியைகள் இவனில் வெளிப்படும் பொருட்டே. கொஞ்சம் ஆவியில நிறைந்து அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க அந்நிய பாஷைகளை பேசி, அந்நிய பாஷைகளை பேசி. எஸ் 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 இங்க நீங்க ஜெபிக்கும் போது அநேக பிள்ளைகளுக்குள்ளே ஏதோ ஒரு கிரியை நடக்கிறது. அந்த பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற வான மண்டலத்தின் ஆவிகள் முறியடிக்கப்படுகிறது. கட்டுகள் உடைகிறது, கட்டுகள் உடைகிறது, கட்டுகள் உடைகிறது. ஓ glory glory glory. ஆமென் ஆமென். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவர் தான் உங்களை நம்மை ஜெபிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எப்பத்தா பாடலின் 1-2 சரணங்களை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி இந்த நாள் வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. ஆமென்.
வானத்திலானாலும் ஆழத்திலானாலும் அடைபட்டதெல்லாம் தீரக்கும். ஒரு வார்த்தை ஒன்று ஆமென். வானத்திலானாலும் என்று சொல்லி தீரப்பவர் என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. கதவை ஆமென். கூருடான கண்கள் அடைப்பட்ட செவிகள் நீ தொட்டாலுடன் திறக்கும். உமையான வாய்கள் நீ சொன்னாலுமை துதிக்கும். குருடான கண்கள் உடரா சந்தரமா லகதரமா ஆமே எப்பத்தா என்று சொல்லி ஆமே.